அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் இந்த வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு வந்த ஒரு சில ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு மோட்டிவேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணுங்க, ஆன் பண்ணுவீங்க. அப்போ அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது என்ன பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆஃப்டர் +2 இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் 10th என்ன சார் படிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இன்னும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. ஸோ இது தெளிவு இல்லைங்கிறது ஒரு குறை கிடையாது, தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃப்டர் 10th என்ன +1 +2 என்ன குரூப் எடுக்கலாம், அண்டு +2க்கு அப்புறம் என்ன ஹையர் எஜுகேஷனில் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வருஷமாக அந்த மாதிரி சர்வீஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கோர்ஸஸ்க்கு எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அட்மிஷன் எப்படி நடக்குது, அட்மிஷன்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி, கவுன்சிலிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், அண்ட் சிலபஸ்ஸு, சப்ஜெக்ட்ஸு, டைம் டேபிள் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, அந்த காலேஜை பற்றின விஷயம், ஒவ்வொரு காலேஜை பற்றின விஷயமும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டீச்சிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பழைய வீடியோஸ் பார்க்காதனால சார் அந்த காலேஜ் பெட்டரா இல்லை இந்த காலேஜ் பெட்டரா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்ருக்கிறீங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லா காலேஜஸ் இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அனைத்து காலேஜஸனுடைய ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். அண்ட் வெட்டனரி காலேஜஸும் எல்லாமே இருக்குது, ஃபிஷரிஸும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ஜினியரிங் மட்டும்தான் கொஞ்சம் காலேஜஸ் கொடுத்துருக்கோம், நிறையா கொடுக்கல. அதே மாதிரி மெடிக்கல் பற்றி சொல்லவே தேவையில்லை, அது ஓப்பன் டு ஆல், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போகிறோம்னா இந்த சயின்ஸ் எடுத்து படித்த பிறகு என்ன குரூப் எடுக்கிறது ஹையர் ஸ்டடியில் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கிறனால தான் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி, ஃபிஷரிஸ் இந்த 3 பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, பாருங்கள். அடுத்து இது உங்கள் அடுத்த இப்போ இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள் நம்ம விஷயத்தை இருக்குது. அதே போல் இந்த 3 வருஷமாக நம்ம சேனல் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது சார், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயம் தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் கவுன்சிலிங், உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து தான் அப்ளிகேஷன் போட்டெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே டைமில் சார் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் விஷயம் தெரிஞ்ச உடனே சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி தகவலும் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சரி, மொத்தத்தில் ஒரு வியூவர்ஸ், பார்வையாளர், அவங்களுக்கு சரியான தகவலை சரியான நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுவும் அந்த கல்வி சம்மந்தப்பட்டது. இன்னொரு விஷயம் பேசணும்னா அந்த வேலைவாய்ப்பை பற்றியும் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசெண்டாக வேலைகள்லாம் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், ரெனால்டேஷன் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சில கம்பெனி கொடுத்துருந்தோம், நிறைய இருக்குது. அதனுடைய ரெஸ்பான்சஸ் பார்க்கும்பொழுது கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த வேலைவாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது சார். இப்போ படிக்க சொல்கிறீங்க, அடுத்து வேலை கிடைக்குமா இல்லையா, எந்த கோர்ஸ் படித்தா என்ன வேலை கிடைக்கும், கரெக்ட் தானே, எல்லோரும் எதிர்பார்க்கறது. ஸோ நம்ம சேனலில் அது தான் பேரலாக எதையும் கொடுத்துட்ருக்கேன், வேலைவாய்ப்பு பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக கோர்ஸிங் எடுத்துக்கலாம். இருக்குது நீங்கள் மொத்த வீடியோஸ்னால் அவ்வளோ பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆஃப்டர் +2 என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவே நிறையா போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்ன படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பில் என்ன போகலாம், அண்ட் என்ஜினியரிங்கில் என்ன ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அக்ரி பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். திருப்பி நான் சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டோம்னா, நாங்கள் என்னுடைய முந்தின காலத்தில் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியலை, தெரியாமல். அப்போ அந்த டைமில் ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அவ்வளவு சரியாக இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது தகவல் தொடர்பு சாதனம். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க. மாடர்ன் மொபைலில் ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் யூஸ் பண்ணுறீங்க. இந்த காலத்துலேயுமே நம்ம அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது சிம்பிள் கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வொக்கேஷ்னல்லாம் என்ன, அந்த ஜெனரல் அகாடமிக்னா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயம் கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க, அதுக்காக தெரிஞ்சிக்காக ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த சோம்பல் அப்படிங்கிறத விட்டுட்டு முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மோட்டோ, நான் சொன்ன வாசகமும் அதான் இருக்குது, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயலாமல் முடிந்ததும் எதுவும் இல்லை. இதுதாங்க நம்மளுடைய ஸ்லோகன், நம்மளுடைய வாசகம்.
கேடிவி ஸ்கூல் வாசகம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டோட இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் சொல்லணும். நிறைய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வர ஜெனரேஷன் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு அத்தனைக்கும் கேடிவி ஸ்கூல் மெயின் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு. நம்ம கேடிவி ஸ்கூலுடைய அப்ஜெக்டிவ். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ.